கருவசாமி ஏகப்பட்ட கஷ்டம் சாமி. என்னால் முடியல, என்னால் தாங்க முடியல, வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம். புரியுதா? அப்படின்னா என்னை வந்து பண்ணுறது வெளியாளுங்களாக இருந்தால் நான் சமாளிச்சுக்குவேன். தான் உள்ளுக்குள்ளேயே தன்னோட பிறந்தவன தன்னோட ரத்தமே நம்மளை பழிவாங்குது. எப்படி? தன்னோட ரத்தமே நம்மளை பழிவாங்குது. அப்படின்னா என் நாட்டம் இருந்தவங்களும் கிடையாது, இன்னைக்கு என் நாட்டம் இது பண்ணுறவங்களுக்கு கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு சாமி. அப்படின்னா கேஸ் சம்மந்தப்பட்ட வழியும் போயிடுச்சு. நான் இப்படி இருக்கணும்னு எனக்கு கிடையாது சாமி. எனக்கு எண்ணம் கிடையாது. தான் என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். தெரியுமா? என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். என் அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அன்னைக்கு யதார்த்தமாக நடந்துச்சு. அது கூறு வச்சு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல மண்டையெல்லாம் கிழிச்சிருச்சு. அது எனக்கு தெரியாது. ஆனால் அது கிழிச்சது ஒரு டைம் தான். நான் கஷ்டப்பட்டது எப்படின்னு உனக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை வந்து கருப்பசாமி வந்து பார்த்தீங்கன்னா தூக்குல சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வந்து மூவ் பண்ணது. உன் அண்ணன் தம்பியை வந்து நான் குறை சொல்லலை. புரியுதா? உன் அண்ணன் தம்பி உன் மேலே உசுலு. புரியுதா? உன் அண்ணன் தம்பியோட மனைவி சில விஷயங்கள் வந்து உன்னை வந்து எப்படியாவது இது பண்ணணும், அந்த இடத்த வந்து அபகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதா? அதுதான் விஷயம். உண்மைக்கு சொல்லாது. புரியுதா? கருப்பசாமி அன்னைக்கு நான் கேரண்டி கொடுத்தேன். உன் வீட்டுக்காரன் நான் வெளியே கூட்டிட்டு வரேன், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சின்ன பிரச்சனைகளும் உருவாகாம நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். வந்துட்டியா? இல்லப்பா வந்துட்டியா? அதே போல அந்த மாதிரி வந்துட்டா நான் பால் அபிஷேகம் கோழி நான் கொடுத்துற சாமி நீ வேண்டுதல் வச்சிருந்தேன் இல்லையா? அதை நான் கோழி உடனே ஏற்றுக்கிட்டேனா? இப்போ உன் கோழி காவு கொடுத்தது உனக்கு தெரியுமா? நான் உடனே ஏற்றுக்கிட்டேன். புரியுதா? உன் மனசு எப்படியோ அதே போல தான் நான். புரியுதா? நீ லேட்டாக வரங்கிறது எனக்கு லேட்டாக வர நேரமாக வரங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. உன் மனசில் என்ன இருக்குது அதுதான் கருப்பசாமி ஆராயம் தான் என்னோட பிரச்சனை. புரியுதா? அதே போல் உன்னோட சேவலும் நான் கோழியை ஏற்றுக்கிட்டேன். புரியுதா? உன்னோட பால் அபிஷேகமும் நான் ஏற்றுக்கிட்டேன். உனக்கு நான் துணையாக இருக்கிறேன். புரியுதா? அந்த வீட்டை வந்து மறுபடியும் மீட்டு கொடுக்குறேன். அந்த நிலத்தை வந்து உனக்கு மீட்டு கொடுக்குறேன். புரியுதா? எந்த பிரச்சனையும் இல்லை. உன் மனசுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். நான் உனக்கு பக்கபலமாக நிற்கிறேன். வேற என்ன வேணும்? புரியுதா? பக்கபலமாக நிற்கிறேன், காப்பாற்றி கொடுக்குறேன். உன் மனசுக்கு எந்த பிரச்சனை நான் உன் கூட நிற்கிறேன். அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். உனக்கு சாம்பலுக்கு நான் கனவுல வந்து காட்டுறேன். புரியுதா? வந்து பாரு. சரிதா? முட்டா ஜெயிலுக்கு போயிருக்கணும் ஸ்டேஷனுக்கு. புரியுதா? அந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆனால் நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? உன் வீட்டுக்காரர் எந்த ஸ்டேஷனும் போக முடியாது, கையெழுத்து போட முடியாது, அதுக்கு நான் கேரண்டி. உன் வீட்டுக்காரன் நான் காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொன்னேன். சொன்னிச்சாப்பா? உன்னை வந்து ஸ்டேஷன் வாசலை மிதிக்க விட மாட்டேன். புரியுதா? நான் சொன்னது. புரியுதா? நான் சொல்றதை தான் செய்வேன். நான் முடிச்சு கொடுக்குறேன்ப்பா. எது இல்லாமல் சிம்பிளாக முடிச்சு கொடுக்குறேன். எந்த பிரச்சனையும் இல்லை. உன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ நிலத்தை உனக்கு நான் பிரிச்சு கொடுக்குறேன். இல்லை நான் பண்ணி கொடுக்குறேன். புரியுதா? நல்லா வேணாமா? என்கிட்ட அப்படி பேசக்கூடாது. நல்லா வேணாமா? உனக்கு சம்மந்தப்பட்டது வேணாமா? உனக்கு அப்படிலாம் நான் வெளியில் ஒருத்தர் அவங்களுக்கு அநாகரிகமாக விட மாட்டேன். புரியுதா? உனக்கு சேர வேண்டியது கண்டிப்பாக சேரும். இதுக்கு நான் கருப்பசாமி கேரண்டி. புரியுதா? நான் இது வரைக்கும் நான் சொன்னது உனக்கு ஃபெயிலியர் ஆகிருக்குதா? இப்போ நான் உனக்கு பக்கபலமாக இருக்கேன். புரியுதா? உன் நிலம் வரும். புரியுதா? எல்லாமே இல்லைன்னாலும் சொல்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. உன் பிள்ளைங்களுக்கு நான் கேரண்டி. நீ ஏன் இது பண்ற? நான் கேரண்டி. எப்படியா? உன் பிள்ளைங்களுக்கு நான் கேரண்டி. சரியா? சரியாயா? பயப்படுத்தாத. என்ன